வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற பிஏ, போஸ்ட்மேன், எம்டிஎஸ் இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கான டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பேங்கிங் டாப்பிக்கில் என்எஸ்சி ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். என்எஸ்சி ஸ்கீம்னால் நமக்கு நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்னு அப்ரிவேஷன் தெரியும். அது 8th இஷ்யூ இப்போ கரண்ட்டில் இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகேங்களா. என்எஸ்சி ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஹூ கேன் ஓப்பன், யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அடல்ட் 18 வயசு நிரம்பிய ஒரு தனி நபர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப் டு 3 adults. ஓகேங்களா. இப்போ எல்லாமே 3 adults தான். எல்லா அக்கௌண்ட்டுமே 3 adults வந்துருச்சு. ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப் டு 3 adults. ஓகேங்களா. அந்த சீனியர் சிட்டிசன் மட்டும் அந்த ஸ்பவுஸ் கூட மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அது பார்த்துக்குங்க. அடுத்து ஏ கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் பர்சன் ஆஃப் அன்சோன் மைன், மனநலம் சரியில்லாதவங்களோ அல்லது மைனர் சார்பாகவோ அவரோட லீகல் கார்டியன் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து எ மைனர் எபவ் 10 years இன் இஸ் ஓன் நேம், 10 வயசு நிரம்பிய ஒரு மைனர் அவரோட சொந்த பேரில் அவரே அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து டெபாசிட் மினிமம் இந்த என்எஸ்சி அக்கௌண்ட்டுக்கு மினிமம் டெபாசிட் 1000 ரூபாயாவது, குறைந்தபட்ச டெபாசிட் 1000 ரூபாய் போடணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 100, மேக்ஸிமம் நோ லிமிட். ஓகேங்களா. அதாவது 1000, 1100, 1200, 1300 அது மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 மடங்குகளை ஓப்பன் பண்ணிக்கலாம். 1150 அல்லது 10,150 அது மாதிரி 50 மடங்கில் ஓப்பன் பண்ண முடியாது. இது மாதிரி அந்த ஹோல் ருப்பீஸில் 1 or 2 rupees அதுலேயும் இன்க்ளூட் பண்ண முடியாதுங்களா. இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹100 100 மடங்கில் 1000க்கு மேலே 100 மடங்கில் எவ்வளோ வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நோ மேக்ஸிமம் லிமிட். எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேன் பி ஓப்பன் அண்டர் த ஸ்கீம். ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. என்எஸ்சி எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டெபாசிட்ஸ் குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். எந்தெந்த ஸ்கீம்லாம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எக்ஸம்ஷனில் வருதுன்றதை பார்த்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதை கடைசியாக நம்ம கன்சால்டேட் பண்ணி கன்சால்டேட்டட் வீடியோவாக கடைசி வீடியோ போடும்போது அதில் டீட்டெயிலாக சொல்லிடுறோம். இருந்தாலும் நீங்கள் இப்போ கொஞ்சம் எழுதி படிச்சிக்கிங்க. ஓகேங்களா. எந்தெந்த ஸ்கீமில் போடுற டெபாசிட்லாம் ஐடி எக்ஸம்ஷன் கொடுக்கலான்னு சொல்லி நிறைய எக்ஸாமில் நிறைய சர்க்கிளில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. டெபாசிட்ஸ் குவாலிஃபை என்எஸ்சியில் போடுற டெபாசிட்ஸ் செக்ஷன் 80C படி இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து மெச்சூரிட்டி. என்எஸ்சியில் போடுற டெபாசிட் த டெபாசிட் ஷல் மெச்சூர் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 5 years. ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 5 years ஃப்ரம் த ரேட் ஆஃப் த டெபாசிட்னா நீங்கள் எப்போ டெபாசிட் பண்ணிங்களோ அந்த தேதியிலேருந்து 5 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி மெச்சூரிட்டி அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பிளட்ஜிங் ஆஃப் அக்கௌண்ட். பிளட்ஜிங்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தாங்க. ஒருத்தருக்கு பிணையம் வைக்கிறது. நான் இவளோட வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் போய் ஒரு பேங்க்கில் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கொலாட்ரல் அது மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டியாக நீங்கள் இதை காமிக்கலாம். நான் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு என்எஸ்சி டெபாசிட் போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஒரு செக்யூரிட்டி, நான் உங்கள் பேருக்கு இதை பிளட்ஜ் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் 5 லட்சத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு ஒரு லோன் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிளட்ஜ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த லோன் பர்பஸ்னு இல்லை, வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக கூட நம்ம பிளட்ஜ் பண்ணிக்கலாம். அவங்க பேரில் பிணையம் வைக்கிறதுக்கு நம்ம இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் பிளட்ஜ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. என்எஸ்சி மே பி பிளட்ஜ்டு ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு ஆஸ் செக்யூரிட்டி by submitting prescribed application form at concerned post office supported with acceptance letter from the pledgee. அதாவது இந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் நான் ப்ளட்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ளட்ஜின்றது நம்ம யாருக்கு ப்ளட்ஜ் பண்ணி கொடுக்குறோமோ அவங்கக்கிட்ட நான் ஒரு அக்செப்டன்ஸ் லெட்டர் வாங்கிட்டு வரணும். இந்த அக்கௌண்ட் என்எஸ்சி அக்கௌண்ட் இவரோட என்எஸ்சி அக்கௌண்ட் நாங்கள் ப்ளட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு அக்செப்டன்ஸ் லெட்டர் வாங்கிட்டு வந்தால் அந்த எந்த போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க ப்ளட்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க நேமுக்கு. ஓகேங்களா. அல்லது அவங்க பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாம் ஒரே மீனிங் தான், வித்தின் சேம் மீனிங். ஓகேங்களா. அவங்க பேருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து அந்த மெச்சூரிட்டி ஆகிறதுக்குள்ளே அந்த லோனை திருப்பி கட்டிட்டு அவங்கள்ட்ட பிளட்ஜ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ஓசி மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணி அவரோட யார் டெபாசிட் போட்டாங்களோ அவங்க பேருக்கே நம்ம மாற்றி கொடுத்துருவோம். ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபர் பிளட்ஜிங் கேன் பி மேட் டு த ஃபாலோவிங் அத்தாரிட்டிஸ். எல்லாத்துக்கும் யாருக்கு வேணாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்குலாம் பிளட்ஜ் பண்ண முடியாதுங்க. யார் யாருக்கு பண்ணலாம், சொந்தக்காரங்களுக்கு அது மாதிரிலாம் நீங்கள் பிளட்ஜ் பண்ணி கொடுத்து கடன் வாங்குறதுக்கு அதுக்கெலாம் நம்மக்கிட்ட ஃபீஸிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் தான் நம்ம ப்ளட்ஜ் பண்ணி கொடுக்க முடியும். ஆல்ஸ் ஆர்பிஐயோ, ஷெட்யூல்டு பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் பேங்க் இது மாதிரி பேங்க்ஸ்க்கு நம்ம ப்ளட்ஜ் பண்ணி கொடுக்கலாம். கார்பரேஷன்ஸ்க்கு, கவர்மெண்ட் கம்பெனி, லோக்கல் அத்தாரிட்டி இவங்களுக்குலாம் ப்ளட்ஜ் பண்ணி கொடுக்கலாம். ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி இவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்டை ப்ளட்ஜ் பண்ணி கொடுக்க முடியும். எல்லாத்துக்குமே நம்ம ப்ளட்ஜ் பண்ணி கொடுத்து அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா. என்எஸ்சி மே நாட் பி ப்ரீமெச்சூர்லி க்ளோஸ்டு பிஃபோர் 5 years எக்ஸப்ட் த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ். என்எஸ்சியும் அதே கண்டிஷன் தாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூர் க்ளோஸரே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வேளை பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா
ஓகேங்களா. இந்த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் எக்ஸப்ட் த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ்னு பிபிஎஃப்க்கும் இருந்துச்சு, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த எஸ்எஸ்ஏக்காக இருந்துச்சு, எல்லா வீடியோக்கும் அந்த கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப ரேராக ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன் த டெத் ஆஃப் சிங்கிள் அக்கௌண்ட் ஆர் எனி ஆர் ஆல் த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இன் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா. சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்தால் அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தரோ அல்லது எல்லா ஹோல்டரும் இறந்துட்டாங்கனாலும் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆன் ஃபோர்ஃபீச்சர் பை ஏ பிளட்ஜி பீயிங் ஏ கெசட் ஆஃபீஸர். நம்ம யாருக்கு பிளட்ஜ் பண்ணி கொடுத்தோமோ அவங்க வந்து கெசட் ஆஃபீஸராக இருந்தாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை பறிமுதல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோ அல்லது பேங்க்லேயோ போய் நம்ம ப்ளட்ஜ் பண்ணி கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கான நம்ம லோனை வந்து திருப்பி கட்டலை அப்படின்னா அந்த பேங்க்காரங்க பேரில் தான் அந்த அக்கௌண்ட் இருக்குது, அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை பறிமுதல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆன் ஆர்டர் பை கோர்ட் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கோர்ட்டில் ஒரு வேளை ஆர்டர் போட்டு அவரோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை பறிமுதல் பண்ணுங்கள் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி தான் கொடுத்தாகணும். ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். என்எஸ்சி அக்கௌண்ட்டில் ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க. என்எஸ்சி மேபி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் அந்த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் ஒன்லி. எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில கண்டிஷன்ஸில் இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் த டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் டு நாமினி ஆர் லீகல் ஹேர்ஸ். ஒருவேளை அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட வாரிசோ அல்லது லீகல் ஹேர்ஸ் சட்டப்படியான யார் வாரிசோ அல்லது நம்ம யாரை வாரிசாக நியமிச்சுட்டு போகிறோமோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. வேணால் அந்த அக்கௌண்ட்டை 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஆன் த டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் டு ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ். ஒருவேளை இறந்துட்டாங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஹோல்டர் பேருக்கே ஃபுல் அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆர்டர் பை த கோர்ட் ஆன் பிளட்ஜிங் ஆஃப் அக்கௌண்ட் டு த ஸ்பெசிஃபைட் அத்தாரிட்டி. அதான் முன்னே பார்த்ததே தாங்க. கோர்ட் அட்டாச்மெண்ட்டு கோர்ட்டில் ஏதாவது ஆர்டர் போடுறாங்க அல்லது நம்ம யாருக்கு ப்ளட்ஜ் பண்ணி கொடுக்குறோமோ அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க சொன்னாங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. என்எஸ்சி பற்றின மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துருவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தாங்க நம்ம வீடியோ ரெடி பண்ணோம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சம்மப் வீடியோ பார்க்கும்போது இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணலை. இது நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். கடைசி வீடியோவாக எல்லா ஸ்கீம்ஸ் பற்றின தனித்தனி டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம். கடைசியாக வந்து ஒரு கன்சால்டேட்டட் வீடியோ போடும்போது எல்லா ஸ்கீம்ஸ் பற்றியும் கம்பேர் பண்ணி படிக்க சொல்லும்போது நம்ம இதில் சொல்லாத பாயிண்ட் ஒரு சில பாயிண்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தா மட்டும் தான் புரியும். அதை கடைசி வீடியோவில் சொல்லிடலாம். ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட பர்சனல் நம்பர் கூட யாராவது கேட்டிங்கன்னா அந்த கம்யூனிட்டிலாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.